அதிமுக க்ளோஸ்ன்னு சொல்லிட்டான். இப்போ அதனால் அவங்க என்ன அதிமுகவுக்கு வன்னியர் பகுதியிலும் கவுண்டர் பகுதியிலும் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் அவர் பொதுச் செயலாளராக வந்து வேலுமணி வரட்டும் கட்சிக்கு. சட்டமன்ற குழு தலைவராக சி.வி. சண்முகம் 10 அமைச்சர் கேட்குறாங்க. வேலுமணி பொதுச் செயலாளர். அப்போ எடப்பாடியோட நிலைமை, எடப்பாடி அவர் ஒரு பொதுச் செயலாளர். இப்போ இப்படி ஓபிஎஸ், அதாவது வினை விதைத்தவன் வினை இருக்குது. ஓபிஎஸ் நிலைமை அவருக்கு, ஓபிஎஸ் நிலைமை அவருக்கு. என்ன செஞ்சு அதை நடக்கும் எடுத்துட்டாங்க முடிவு. தனிச்சு எடுத்த முடிவா இல்லை வேற அழுத்தம் இருக்கான்னு கேட்குறேன். அழுத்தம் பிஜேபி கொடுத்த அழுத்தம் தான், அமித்ஷா கொடுத்த அழுத்தம் தான். அவங்க எடப்பாடி நமக்கு சரியா இல்லை அப்படின்றத முன்னாடியே உணர்ந்துட்டாங்க. தேர்தல் முடியட்டும். ஓகே, தேர்தலுக்கு இப்போ செங்கோட்டையன் யார் பிரிச்சா தாவேக்க அனுப்பிச்சுதாரு பிஜேபின்றீங்களா? 100ங்க. தீய சக்தி ஆதரவு போட்டுட்டு நீ ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம் உனக்கு என்ன? இப்ப அதிமுக வர்றாங்க, அவங்க அமித்ஷா சொல்லி வர்றாங்க. அப்ப பாஜக ஆதரவு வெற்றி பெற்றவங்களுடைய ஆதரவு பெற்றா நீ எப்படி மதச்சார்பின்மையை காப்ப? இப்போ வந்து சி.வி. சண்முகம் இந்த தேர்தலில் தோத்துருந்தாராங்க, அவர் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்க மாட்டார். இப்போ எல்லாத்துக்குமே சுயநலமே, கட்சி மேலோட்டம் இல்லை. ஒரு 32 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட கட்சி இப்போ போய் விஜய் கீழே மந்திரி சபையாக இருந்தால் நாளைக்கு இது ஒரு துணை கட்சியாக போய் அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஆதரவு கொடுத்துருவாங்க, உறுதியாக கொடுப்பாங்க. இது ஒரு கோயம்புத்தூர் பகுதியில், தொண்டாமுத்தூர் பகுதியில் சாதாரண ஒரு கான்ட்ராக்ட் வேலை பார்த்த பிளம்பர் இன்னைக்கு அதிமுக உடைக்கிறான். அதிமுக தொண்டை, எம்ஜிஆர் தொண்டை ரத்த கண்ணீர் வடிக்கிறான். சாதாரண சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுகவை ஒரு கான்ட்ராக்டுக்காரன் கூட கிடையாது, கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்த ஒரு ஒப்பந்த தொழிலாளி, ஒரு பிளம்பர் இன்னைக்கு அதானியோட துறைமுகத்தில் பார்ட்னர். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு வழியாக புது அரசு வந்து பதவியேற்றுக்கிறது. அதை விருப்பமோ இல்லையோ வந்து மக்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள், அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் நேற்றிலிருந்தே சர்ச்சையிலும் ஆரம்பிச்சிருக்கு. முன்னாள் சிஎம் இன்னாள் சிஎம்மும் நேரடியாக பதவியேற்று ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு மோதல் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டதாக பார்த்துருக்கிறோம். அது ஒரு பக்கம் பேசும்போது இருக்கும்போதே இப்போ அவருக்கு ஆதரவு போல கூட எல்லா கட்சியிலும் முண்டியெடுத்து, குறிப்பாக அதிமுக சேர்ந்த சி.வி. சண்முகம் வந்து ஒரு அணியாகவும் எடப்பாடியை உடைப்பதாகவும் தகவல் வரியாக கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த விவரங்களை போய் எப்படி பார்க்குறீங்க? காலியா என்ன நடக்கும்? அதிமுக எங்கே இருக்கு? அதிமுக சுக்குநூறா உடைச்சாச்சு. பூராமே அமித்ஷா கண்ட்ரோல், மோடி கண்ட்ரோல், எல்லாம் வழக்கு. சி.வி. சண்முகத்து மேல வழக்கு. வேலுமணி அதானியுடைய தொழில் பார்ட்னர், தெரியுமா உங்களுக்கு? அதானியோட தொழில் பார்ட்னர் வேலுமணி. சாதாரண ஒரு கோயம்புத்தூர் பகுதியில், தொண்டாமுத்தூர் பகுதியில் சாதாரண ஒரு கான்ட்ராக்ட் வேலை பார்த்த பிளம்பர் இன்னைக்கு அதிமுக உடைக்கிறான். அதிமுக தொண்டை, எம்ஜிஆர் தொண்டை ரத்த கண்ணீர் வடிக்கிறான். சாதாரண சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுகவை ஒரு கான்ட்ராக்டுக்காரன் கூட கிடையாது, கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்த ஒரு ஒப்பந்த தொழிலாளி, ஒரு பிளம்பர் இன்னைக்கு அதானியோட துறைமுகத்தில் பார்ட்னர். அவன் எப்படி அதிமுக காப்பாற்றுவான்? இவங்களுக்கு ஒரு லாஜிக் வேணாமா? இந்த நாட்டில் வந்து திராவிட இயக்கத்தில் திமுக கூட திருவள்ளுவர், அதிமுக தான் 32 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட பெரிய கட்சி. 1.5 கோடி அதிமுக தொண்டை இருக்கான்னா இன்னைக்கு வந்து 1 கோடி வாக்கு வாங்கியிருக்கு. இவ்வளவு கெட்டு கீரை விட்டு அந்த கட்சியை சின்னாவனமாக பிஜேபி உடைச்சு அடிச்சு நொறுக்கி 7 பிரிவு 10 பிரிவு ஆக்குனதுக்கு பின்னாடி இந்த தேர்தலில் 1 கோடி வாக்கு வாங்கியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி, அவர் வாங்கினது, விஜய் வாங்கினது 1.5 கோடி தான். அப்ப 2.5 கோடி, 1 கோடி பேர், 2.5 கோடி பேர் விஜய் எதிர்க்கிறாங்க. அவர் பெரும்பான்மை மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல. விழுப்புரம் அந்த உளுந்தூர்பட்ட மாநாடு போட்டார்ல, அங்கே தோல்வி. முதல் மாநாடு போட்ட இடத்துல விஜய் கட்சி ஜெயிக்கல. நீங்க ஒரு வகையில் ராமதாஸ் நம்ம பாராட்டணும். இந்த இடத்துல என்னன்னு கேட்டா,
அந்த வன்னியர்கள் வாழக்கூடிய பாட்டாளி மக்கள் வச்சிருக்கக்கூடிய பகுதியில் விசில் சத்தமே கேட்கல. இல்லை இப்போ அதே அரசியல் நெறிப்படுத்திருக்காருப்பா அவர் வந்து. யாரையும் சாதாரண இடையும் போட முடியல. அந்த இளைஞர்கள் வந்து அங்கே இங்கே இருக்கிற இளைஞர்கள் எப்படி அங்கே இளைஞர்கள் வந்து அங்கே இளைஞர்கள் இருந்தால இந்த இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுல, ஏன் வந்து அவங்க வந்து அங்கே வந்து விசில் சத்தம் கேட்கல? ஒரு நெறிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு 6 மாவட்டத்தில் விசில் சத்தமே கேட்கல, கன்னியாகுமரி உட்பட. ஆமாம், கேட்கல. இப்போ இது இந்த கட்சி உடஞ்சதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் அதிமுக அது ஒரு சமூக ரீதியாக பிரித்து பார்த்தோம்னா கலர் கட்சியாக இருந்தது. நாளடைவில் எடப்பாடி வந்தபோது அது வந்து கவுண்டர் கட்சியாக மாறியது. இப்போ அது வன்னியர் கட்சியாக பரிணமிக்கிறதுன்ற ஒரு விமர்சனிக்கிறாங்களா, அதை எப்படி போகுது? உண்மைதான், கல்லர் கட்சியாக இல்லை. அது அம்மா இருக்கிற காலத்தில் சசிகலா போன்றவர்கள் அங்கே இருந்ததுனால முக்குளத்தோர் சமூகம் பெரிய சமூகத்துக்காக அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க, அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்துவாங்க. அது மாதிரி வன்னியர்களுக்கும் பிரதிநிதித்துவம். வன்னியர் அப்படி எப்படி சைவி சண்முகம் அமைச்சராக வந்தார். சசிகலாவை பொறுத்தளவில் அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, ஜாதி பார்த்தா கொடுத்தாங்க. சரிக்கு போகிறோம்னு தெரியும், வேற மாதிரி போயிட்டு. ஆனால் இன்னைக்கு எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து சிவி சண்முகம் இந்த தேர்தலில் தோற்றுருந்தாராங்க, அவர் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்க மாட்டார். இப்போ எல்லாத்துக்குமே சுயநலமே, கட்சி மேலோட்டம் இல்லை. ஒரு 32 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட கட்சி இப்போ போய் விஜய் கீழே மந்திரி சபையாக இருந்தால் நாளைக்கு இது ஒரு துணை கட்சியாக போய் அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஆதரவு கொடுத்துருவாங்க, உறுதியாக கொடுப்பாங்க. இது துணை கட்சியாக போயிட்டா நாளைக்கு அதிமுகன்ற கட்சியை நம்பர் 1 கட்சியாக இல்லை 2வது கட்சியாக கொண்டு வர முடியுமா? நீங்கள் ஆட்சியில் பங்குன்றது உங்கள் சுயநலத்துக்காக வேலுமணி அமித்ஷாவுடைய ஐடியா. அது பிஜேபி இன்னும் உடைக்கிறான். உடைச்சி இப்போ என்ன பண்ண போகிறாங்க? நான் விசிகா நம்முடைய இடதுசாரிகள் இவர் மதச்சார்பற்ற அணிக்கு உறுதியான இருப்பான்னு ஆதரிச்சினோம்னாங்க. இப்போ பாஜக அணியிலிருந்து தான் வாக்கு வாங்கி வந்திருக்காங்க. இப்போ இவங்க ஆதரவு தொடருமா? விசிக்கு ஆதரவு இடதுசாரிகள் சிந்திக்கிற மாதிரி வரும். ஆமாம், ஏன்னா அவங்க பாஜக அணியிலிருந்து தான் வர்றாங்க. அது மாதிரி விஜய் வந்து எந்த பக்கமும் பெப்பே, காங்கிரஸுக்கு பெப்பே, பிஜேபிக்கு பெப்பே. நாளைக்கு ஒன்றுமே நீங்கள் விட்டால் செனடாப்பில் போய் நம்ம ஸ்டாலின் காலில் விழுந்து ஆதரவு கேட்க தயாராகும். பதவி வெறியில் இருக்கார் விஜய். நீ உண்மையான ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ தீய சக்தி திமுக. அவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணது தீய சக்தி திமுக, நான் தூய சக்தி. இவர் திருமாவளவன் தீய சக்தியோடு இருந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இடதுசாரிகள் தீய சக்தியோடு தான் வெற்றி பெற்றிருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் தீய சக்தியோடு தான் வெற்றி. அவர் வாதப்படி இப்போ அவர் கறந்த பால்ன்றார். அதாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா கூட அதில் தண்ணி ஊற்றிடுவாங்க. நான் கறந்த பால்ன்றார் விஜய். விஷம், நீ சொல்கிறது விஷம். தீய சக்தி, தீய சக்தி ஆதரவு போட்டுட்டு நீ ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம் உனக்கு என்ன? இப்போ அதிமுக வர்றாங்க, அவங்க அமித்ஷா சொல்லி வர்றாங்க. அப்போ பாஜக ஆதரவு வெற்றி பெற்றவங்களுடைய ஆதரவு பெற்றா நீ எப்படி மதச்சார்பின்மையை காப்ப? நாளைக்கு வாக்கெடுப்பில் எதிரொலிக்குமா? வாக்கெடுப்பில் அதுக்குள்ளாகவே இன்றைக்கே சிவி சண்முகம் தலையில் 35 போய் சந்தித்து எங்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு, ஏன்டா வேகமாக மந்திரி பட்டியல் போட்டாச்சுன்னா பின்னாடி சேர முடியாது. மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு மாபெரும் இயக்கம் அதிமுகவை இந்த தேர்தலில் நான் சொன்னேன், பாஜக 2வது வரணும்னு நினச்சாங்க, பிளான் பண்ணாங்க. அதிமுக க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் தான் அவங்க திட்டமே போட்டாங்க. எடப்பாடி அதை சாதுரியமாக தப்பிச்சாரு. இங்கே அடிச்சிட்டாங்க. நீ இப்படி தப்பிக்கிறியா? இப்படி பிடிச்சிட்டாங்க. இப்போ அதிமுக கதையை பிடிச்சிட்டு தாவேகாவா திமுகவான்ற கட்டத்தை கொண்டு வந்துட்டு அடுத்த கட்டம் கெஜ்ரிவாலை கழட்டி விட்டது மாதிரி தாவேகா கழட்டி அன்றது வந்துருச்சுல. கெஜ்ரிவாலை கழட்டி பிஜேபி ஆட்சி வந்தது டெல்லியில். இதான் அவங்க பிளான். இதுக்கு அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு தாயில்லா பிள்ளையாக அடைகிறார்கள். 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நம்பி. ஒரு நல்ல தலைமை, அந்த அம்மா சொன்னது மாதிரி அதிமுகவின் கடைசி தொண்டன் இந்த இயக்கத்தை நடத்துவான்னு சொல்கிற மாதிரி எங்கள் மாதிரி ஒரு தொண்டை வந்து நடத்தினா அந்த கட்சி நிற்க. ஆனால் தலைவர்கள் இனிமேல் அங்கே நிற்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பீஸாக உடைச்சிட்டேன். இன்னும் 3 நாளாக உடையும். அதிமுக இறுதி என்ன ஆகும்? அதிமுக கரையும், தாவேகாவில் கரையும். தாவேகா என்பது உண்மையிலே தனிச்சு எடுத்த முடிவா? இதுக்கு முன்னாடி பிளான் இருக்கு? எடுத்துட்டாங்க முடிவு. தனிச்சு எடுத்த முடிவா? இதுக்கு முன்னாடி வேற அழுத்தம் இருக்கான்னு கேட்குறேன்.
அழுத்தம் பிஜேபி கொடுத்த அழுத்தம் தான், அமித்ஷா கொடுத்த அழுத்தம் தான். அவங்க எடப்பாடி நமக்கு சரியா இல்லை அப்படின்றத முன்னாடியே உணர்ந்துட்டாங்க. தேர்தல் முடியட்டும், ஓகே தேர்தலுக்கு இப்போ செங்கோட்டையன் யார் பிரிச்சா? தாவேக்கு அனுப்பிச்சுதாரு பிஜேபின்றீங்களா? 100ங்க. நான் அவர் டெல்லிக்கு போனது எப்படி? எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அமித்ஷா பேசுறாரு. அடுத்த பிளேட்ல வந்து நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனை கூப்பிடுது. அவங்க என்ன சொன்னா எடப்பாடி அவரை கட்சி விட்டு நீக்குவாரோ அதை சொன்னது பேட்டியில் செங்கோட்டையனை அவன் டெல்லி தான், அமித்ஷா தான். கட்சியிலிருந்து விறக்கப்பட்ட எல்லாத்தையும் ஒருங்கிணைப்புன்னு சொல்லு, எடப்பாடி நீக்கிடுவார். நீக்கணும்னு நீ வா பார்த்துக்கிடுவான். அவர் அமித்ஷா ஏன் வந்து எடப்பாடி அமித்ஷா மீற முடியலன்னா, எடப்பாடியை பொதுச்செயலாளராகி இந்த தேர்தல், செங்கோட்டையனை பொதுச்செயலாளராகி இந்த தேர்தலை சந்திக்கிறதாக முதல் பிளான். ஆனால் அடிபணிந்து விட்டார் அமித்ஷாவுக்கு எடப்பாடி. அதனால செங்கோட்டையன் நிலைமை திரிசங்கு சுருக்க மாதிரி ஆயிடுச்சு. யார் இப்போ பொதுச் செயலாளர்? 10 பேர் பொதுச் செயலாளர் அதிமுக. நான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர், சசிகலா ஒரு அணிக்கு பொதுச் செயலாளர், புகழேந்தி ஒரு அணிக்கு பொதுச் செயலாளர், கேசிபி பழனிசாமி ஒரு அணிக்கு பொதுச் செயலாளர், டிடிவி தினகரன் ஒரு பொதுச் செயலாளர், வேலுமணி ஒரு பொதுச் செயலாளர், நம்ம எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் சொல்லுவார். அவருக்கு ஒரு 4 எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க. அவர் நான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அதிமுக பொதுக்குழு அடுத்து கூட இப்போ கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதிமுக பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு வேலுமணியை பொதுச் செயலாளர் ஆக்குறது. பன்னீர்செல்வம் சட்டமன்ற குழு தலைவராக சி.வி. சண்முகத்தை கொண்டு வருது அதிமுக சட்டமன்ற குழு தலைவர். இப்ப தெற்க தேஞ்சு போச்சுல, தெற்க யாருமே ஜெயிக்கல, அதிமுக க்ளோஸ். பாத்தீங்களா? நாங்க ஏற்கனவே சொன்னோம் எடப்பாடி தெற்க ஒண்ணு தேவமாறு கூட ஒன்று எதுக்குறாப்பா, ஒரு ஆளும் இல்லை. எல்லாம் நீங்களாம் கேட்டிருக்கீங்க, ராஜன் செல்லப்பா இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, உதயகுமார் இருக்காரு, பூரா மண்ணை கவிருச்சு. அதிமுக க்ளோஸ்ன்னு சொல்லிட்டான். இப்போ அதனால அவங்க என்ன, அதிமுகவுக்கு வன்னியர் பகுதியிலும் கவுண்டர் பகுதியிலும் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அவர் பொதுச் செயலாளராக வந்து வேலுமணி வரட்டும் கட்சிக்கு. சட்டமன்ற குழு தலைவராக சி.வி. சண்முகம் 10 அமைச்சர் கேட்குறாங்க. வேலுமணி பொதுச் செயலாளர். அப்போ எடப்பாடியோட நிலைமை, எடப்பாடி அவர் ஒரு பொதுச் செயலாளர். இப்போ எப்படி ஓபிஎஸ், அதாவது வினை விதைத்தவன் வினை இருக்குது. ஓபிஎஸ் நிலைமை அவருக்கு. என்ன செஞ்சு அதை நடக்கும். நீ என்ன செஞ்சியோ கத்தி எடுத்தையும் கத்தியாலேயும் சேவாண்டுவாங்க. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். வினை விதைத்தேன்னு வினை தான் அறுக்க முடியும். நீ எந்த பாலிசியில் வந்து அந்த பாலிசியை விலை பண்ணி விட்டார் கூட இருந்து. அவர் தான் அமாவாசை. இப்போ அமாவாசை யாருன்னு கேட்டால், இப்போ அன்னைக்கு அமாவாசை சசிகலாவுக்கு எடப்பாடி, அவருக்கு அமாவாசையாக ஓபிஎஸ் பார்த்தாங்க. ஓபிஎஸ் ஒன்றும் வேணாம்னு போயிட்டார். இப்போ அதிமுக இன்னும் 3 நாளாக கூட உடையலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அங்கே சாதி கம்யூனல் ரீதியாக என்னைக்கு அம்மா இறந்தாங்களோ அன்றைக்கே இந்த கட்சியை சசிகலா அவர்கள் தெளிவாக வந்து கட்சியை ஜாதி ரீதியாக கொண்டு போகணும்னு தான் எடப்பாடி அவங்க கொண்டு போனாங்க. எடப்பாடி ஜாதி ரீதியாக கட்சியை வளர்த்ததுனால இன்னைக்கு சுக்குநூறாக சாதி ரீதியாக இதை சந்தர்ப்பத்தை மனுதர்மவாதிகள் பாசிசவாதிகள் அமித்ஷா பயன்படுத்தி கொண்டார். இந்த தேர்தலோடு அதிமுக கதை முடிகிறது. திமுகவும் கொள்கை சித்தாந்தத்தை கீழே கொண்டு வந்து சேர்க்கலன்னா திமுகவும் ஆட்டுவாங்க. ஃபியூச்சர் வந்து உதயநிதியா விஜயானந்தம் போகுமா? கண்டிப்பா போகும். உதயநிதி வீச்சான அரசியல் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதிர்கால உதயநிதிக்கு இருக்கு. சனாதனத்தை டெங்கு போல் அழிக்கன்னு சொன்னதை கையில் எடுக்கணும் உதயநிதி. அவரும் கெல்டு தட்டுன்னு சில அரசியல்வாதி கைக்கு போனா சிக்கல் தான். அதனால இன்றைக்கு சித்தாந்தத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. தளபதி வழிநடத்துவார். உதயநிதி சிங்கம்ன சீர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள், சித்தாந்தவாதியுடைய வேண்டுகோள். அதிமுக கதை முடியுது.